Welcome to Comet Computer Private Limited e-learning program of hardware and networking. So இது வரைக்கும் part 1 and part 2ல motherboard components, interface connectors, IDE connectors, அந்த மாதிரி முக்கியமான connectors, அப்புறம் processor sockets, different types of sockets, processor pins அதெல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ வந்து மூணாவது செக்ஷன் ஃபைனல் செக்ஷனில் இருக்கும் மதர்போர்ட் ஆர்கிடெக்சரில். ஸோ இதில் வந்து பவர் சப்ளை. ஸோ எஸ்எம்பிஎஸ்லேருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை ஒயர்ஸ் வித் கனெக்டர்ஸோடு இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இது கொடுத்துருப்பாங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவோன்னா 12 பின் கனெக்டர். ஸோ 6 பின்னாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா இட் வில் கெட் லாக்ட். ஸோ மதர் போர்டு நம்ம சிஸ்டம் மூவ் பண்ணுறோம் அப்போலாம் வந்து கேபிள் கழட்டிட்டு வராது, லூஸ் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. இது பிக்சரில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா 80 பவர் சப்ளை கனெக்டரு. ஸோ அதில் 12 பின்ஸ் இருக்கும். அதுக்கான கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணோன்னா பிளாக் அண்ட் பிளாக் மேட்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இந்த அடாப்டரில் 2 பிளாக் இருக்குது ஸ்டார்டிங்கில், அந்த அடாப்டரில் 2 பிளாக் இருக்குது. ஸோ பிளாக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணணும் 12 பின்ஸையும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பவர் சப்ளை ஒர்க் ஆகும். நீங்கள் எதாவது மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அது மாதிரி இன்செர்ட் பண்ண முடியாது, பட் சம்டைம்ஸ் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், பிளாக் வந்துட்டு என்ன பவர்ஸ் பாருங்களேன், கிரவுண்ட் சப்ளை இருக்க வேண்டியது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இது உல்ட்டா பண்ணுறேன் வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும், ஆரஞ்சு ஒயர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஆரஞ்சுக்கு அப்புறம் ரெட் இருக்குது. ஸோ ரெட் வந்து பிளாக்ல பட்டுரும் வச்சுக்கோங்களேன். தட் இஸ் +5 வோல்ட் டச்சிங் தி கிரவுண்ட் ஒயர். 0 வோல்ட் நெகட்டிவ் ஒயர் வந்து டச் பண்ணிருந்தா இம்மீடியட்டாக ஷார்ட் சர்க்யூட் ஆகும். மதர் போர்ட் காம்பனன்ட்ஸ் அப்படியே போயிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பை மிஸ்டேக்காக கூட நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகாது. மாற்றி கனெக்ட் பண்ணும்போது நம்ம இன்ஜினியர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 2 பிளாக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கணும், அப்படியே வந்து இன்செர்ட் பண்ணணும் 10 ஒயர்ஸ். பட் எனிவே இப்போ இந்த மாடல் வர்றதில்ல, நான் 80 பழைய மாடல் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80X, இதில் வந்து 20 பின் இருக்குது. இதில் 20 பின் கொடுத்துருக்காங்க. அதோட வோல்டேஜ், டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டைரக்ஷன் பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு ப்ரொஜெக்ஷன், சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பிக்சரில் பவர் சப்ளை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த லிவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவர் என்ன ஆகிடும், இந்த லாக்கில் போய்ட்டு லாக் ஆகிடும். ஸோ உங்களால் பிடிச்சி இழுத்தா வராது, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்காகவும் ப்ளஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களால் மாற்றிலாம் கனெக்ட் பண்ண முடியாது, இவங்க கொடுத்துருக்க டைரக்ஷனில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும் பவர் சப்ளை. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா +5, -5, +3.3, -12 வோல்ட்ஸு பவர் சப்ளை. ஆன் சிக்னல், பவர் ஓகே, பவர் குட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பவர் ஓகே அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மதர் போர்டுக்கு டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு ட்ராவல் பண்ணும். தென் அதை பேஸ் பண்ணி டிவைசஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ATX 24 பின் மெயின் பவர் கேபிள், மோலக்ஸ் கனெக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து 24 பின்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டவுன்லோட் கம்பேட்டிபிள் கூட. ஸோ இன்கேஸ் வந்து 24 பின் பவர் கனெக்டர், ஆனால் நம்ம மதர் போர்டு வந்து 20 பின்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 4 வயர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா விட்டுட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டவுன்லோட் கம்பேட்டிபிள். அந்த ATX 24 பின் பார்த்தீங்கன்னா 20 பின்னையும் யூஸ் பண்ணலாம், 24 பின்னை வந்துட்டு 20 பின் மதர் போர்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டவுன்லோட் கம்பேட்டிபிள் ATX. ஸோ பஸ்ஸஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ். ஸோ என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குது, பஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுற போர்ட். அது வழியாக தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். வெதர் இட் இஸ் அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் ஆர் கண்ட்ரோல் பஸ், தான் 3 டைப்ஸ் ஆஃப் பஸ் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அனுப்ப போகிறோமோ அதை வந்து நம்ம அந்த டைப் ஆஃப் பஸ்ன்னு சொல்கிறோம். அட்ரஸ் பஸ்னால் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் போகும். டேட்டா பஸ்ஸில் நம்ம கம்ப்யூட்டர்ஸோட டேட்டா, ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த மாதிரி போகும். கண்ட்ரோல் பஸ்ஸில் கண்ட்ரோல் சிக்னல்ஸு, டிவைஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸு, ட்ரிகர்ஸ், அந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாமே போகும். ஸோ இது வந்து பஸ்ஸஸ் ஆன இன்ஃபர்மேஷனு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 16 பிட்,
32 பிட் 64 பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஸ்ஸு. ஸோ இந்த விட்த் அதிகமாக நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகும். இப்போ 16 பிட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு செகண்டில் வந்து அந்த 16 பிட் மட்டும் தான் ட்ராவல் ஆகும். ஒரு செகண்டில் ஒரு மைக்ரோ செகண்ட், ஒரு நானோ செகண்ட் கூட இருக்கும். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு செகண்டுக்கு 16 பிட் தான் ட்ராவல் ஆகும், அந்த 16 லைன்ஸ் இருக்கிறதுனால. இப்போ நான் அந்த 16ஏ வந்து 12ஆக மாற்றிட்டு 32ஆக மாற்றிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஃபைல் காப்பி ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆயிருந்தது, இல்லை 10 மினிட்ஸ் ஆயிருந்ததுன்னா, இப்போ 32 பிட்டில் என்ன ஆகிடும், 10 மினிட்ஸ்ன்றது 5 மினிட்ஸ்லேயே காப்பி ஆகிடும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. தென் 64 பிட் பஸ்ன்னு வரும்போது அதையும் விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2.5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ்லேயே வந்து அந்த டேட்டா காப்பி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த பஸ் விட்த்துன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஃபார் பஸ் அப்படின்வாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஒரு டைமில் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்தது. தென் ஐஎஸ்ஏ, ஈசா, எம்சிஏ, விசா, நிறைய இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து நம்ம ஒன்று நான் பார்ப்போம். இப்போ சிஸ்டம் ஐஓ ஸ்லாட்ஸ், ஐஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வெரி ஓல்ட் டெக்னாலஜி, இப்போ இல்லை. 286, 386 அந்த டைம்லலாம் ஐஎஸ்ஏ யூஸ் பண்ணாங்க. பஸ் ஸ்பீடு 8 மெகாஹெர்ட்ஸ், ஓவரால் ஸ்பீட் 42.4. இப்போது நிறைய டிவைசஸ் அது யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் பெரிய விஷயம் இல்லை. பட் எக்ஸ்பான்ஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்டர்வியூஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட் யூஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் சொல்லணும். ஐஎஸ்ஐ ஸ்லாட், ஈசா ஸ்லாட், விசா ஸ்லாட் எல்லாமே சொல்லணும். ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுக்கு அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு புரியும். விசா ஸ்லாட் இது 32 பிட், முன்னாடி ஐஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 16 பிட், இது 32 பிட். ஸோ 486லலாம் இந்த ஸ்லாட் பார்த்துருந்தோம். இது மெயினாக வந்து கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி இதுக்காகவே கொண்டு வந்த ஸ்லாட்ஸ் இது. எம்சிஏ மைக்ரோ சேனல் பஸ். ஸோ ஐபிஎம் வந்துட்டு காம்படிஷனுக்காக இந்த சேனல் ஐஎஸ்ஐக்கு கொண்டு வந்தாங்க. பட் இது 32 பிட், 16 பிட் இல்லை, 32 பிட். ஆட்டோமேட்டிக்கலி கான்ஃபிகர்ட் லைக்ஸ் பிளக் அண்ட் ப்ளே. ஸோ இதில் வந்து ஒரு புது கான்செப்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பிளக் அண்ட் ப்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து ஐபிஎம் வந்து இந்த போர்ட் வழியாக, இந்த எம்சிஎஸ் ஸ்லாட் வழியாக நீங்கள் ஏதாவது ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணுறீங்க, மானிட்டர் இல்லை ஏதாவது பிரிண்டர் அந்த மாதிரி டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இங்கே வந்து டிடெக்ட் ஆகிடும். அதுதான் வந்து பிளக் அண்ட் ப்ளே. பிசிஐ, பெரிஃபரல் காம்பனண்ட் இன்டர்கனெக்ட். ஸோ ஸ்பீடு வந்து 960 MB per second. பஸ் ஸ்பீடும் அதிகமாக இருக்குது. 16 பிட் ஆர்கிடெக்சர் தான். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் அட்வான்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிசிஐ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட், முன்னாடி பார்த்து 16 பிட்டு. ஸோ அட்வான்ஸ் ஃபார்மில் 64 பிட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ த்ரூ புட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஃபாஸ்டஸ்ட்டு த்ரூ புட்டு. தென் ஏஜிபி, இது வந்து கிராஃபிக்ஸ்க்காகவே கொண்டு வந்த போர்ட். இதில் மற்ற இன்டர்ஃபேஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமில் இருக்கிற கிராஃபிக்ஸ் இன்ஃபர்மேஷன் கூட தான், அவுட்புட் டிவைசஸ் கூட தான் கம்யூனிகேட் பண்ணும், வேறு எதுவும் இதில் யூஸ் பண்ண முடியாது ஏஜிபி ஸ்லாட்டில். தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தா 16 பிட்ஸ் 8 மெகாஹெர்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ பிசிஐயில் வந்து 64 பிட் தான் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்றது பிஎன்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யூஎஸ்பி டிவைஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் வந்து பிரிண்டரை இப்போ யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், பிரிண்டர் அதுவே இன்ஸ்டால் ஆகிடும் டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி வேணால் நம்ம அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ளக் அண்ட் ப்ளேன்றது ப்ளக் த டிவைஸ், யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் த டிவைஸ். மவுஸ்லாம் இப்போ வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டிவைஸ் இல்லையா. நீங்கள் வந்து மவுஸ் வந்து யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் டிவைசஸ் எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரோக்ராம் எழுதும்போதே வந்து எவ்வளோ டிவைஸ் இருந்தாலும் அதோட ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸும் சேர்த்து பண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணாலே சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆகிடும். பிரிண்டர், இப்போ பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாமே டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பிரிண்டருக்கான கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், அதெல்லாம் ஒர்க் ஆகாது சரிங்களா. ஏன்னா இப்போ ஹெச்பி பிரிண்டர் இருக்குன்னா விண்டோஸில் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். பட் ஹெச்பி ஒரு சில நியூ டெக்னாலஜி இருக்கும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஹெச்பியோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணணும். பட் ஜென்ரலாக வந்துட்டு இப்போது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகணும், அவ்வளோதானப்பா என்னோட ரிக்வயர்மெண்ட், அவ்வளோதான் சொல்லுவாங்க. That is called plug and play. So just plug the device, the system will start taking the device and it will work. அவ்வளோதான் plug and play. ஸோ மதர்போர்ட் கனெக்டர்ஸில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி கனெக்டர்ஸ், இது ஹார்ட்வேர் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஸ்கசி கனெக்டரு,
சீரியல் போர்ட் கனெக்டர். முன்னாடிலாம் மவுஸ் வந்து சீரியல் போர்ட் தான் கனெக்ட் பண்ணுவோம் 9 பின்ஸ் கனெக்டரை. இன்னொரு DB25ன்னு சொல்லிட்டு இருக்கோம், சீரியல் பிரிண்டரு அந்த மாதிரி இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். PS.2 போர்ட் பழைய மதர் போர்ட் கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. கீபோர்ட் அண்ட் மவுஸ் அது வந்து இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இதுவும் கிடையாது, எல்லாமே யூனிவர்சல் சீரியல் பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஎஸ்பி அதான் யூஎஸ்பி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் 1.0 2.0 அந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. 4 வயர்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பவர் சப்ளையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். பேரலல் போர்ட், அந்த பேரலல் போர்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். முன்னெல்லாம் பேரல் போட்டு அதில் தான் கேபிள், பெரிய கேபிள் இருக்கும், அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இதுவும் போயிடுச்சு இல்லையா? ஸோ யூஎஸ்பி போர்ட் தான் எல்லா கேபிளும். எல்லா பிரிண்டர் மேனுஃபேக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி பேஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ அதனால் பேரலல் போர்ட்டுன்னு தனியாக இருக்கிறது இல்லை. இப்போ வர மதர் போர்டில் பேரலல் போர்ட் சீரியல் போர்ட்லாம் வைக்கிறது கூட கிடையாது. ஏன்னா நோ அதர் டிவைஸ் இஸ் கம்பேட்டிபிள் ஃபார் இட். அப்படி ஏதாவது பழைய டிவைஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா என்ன பண்ணணும், கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர், யூஎஸ்பி டு பேரலல் போர்ட் கன்வெர்ட்டர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரபுள் ஷூட் பண்ண போகிறீங்க, அப்போது எல்லாமே அங்கே லேட்டஸ்ட்டு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா பிரிண்டரு ஸ்கேனர்லாம் பழைய மாடல் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிண்டரை தூக்கி போட முடியாது இல்லையா? பிகாஸ் அந்த பிரிண்டர் இன்னும் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குன்னு அந்த கம்பெனியோட மேனேஜர் சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, வில் கோ ஃபார் அ கன்வெர்ட்டர். இப்போ ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் நம்ம செலவு பண்ணணும். 50,000 1 lakh கூட ஆகும் கம்பெனின்னு போச்சுன்னா பிரிண்டரு. ஸோ அதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்க பிரிண்டர் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், இப்போ இருக்க சிஸ்டம் கூட பேரலல் போர்ட் இல்லாததுனால யூஎஸ்பி டு பேரலல் போர்ட் கன்வெர்ட்டர் அது மட்டும் 100 rupees 200 rupees இருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரிண்டரை கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா ஒர்க் ஆகிடும். தென் யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஃப்ரம் த ஓல்டு பிரிண்டர் இட் செல்ஃப். ஸோ இப்போ இது மாதிரி ஐடியா கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, காஸ்ட் பாருங்களேன், 50,000 1 lakh அப்படின்றது போயிட்டு 100-200 rupeesலேயே நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ ஒரு பெஸ்ட் டெஸ்க்டாப் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு வரும்போது அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அப்புறம் வந்து அதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தரோம், அதனால பெனிஃபிட், கஸ்டமர் வந்து பெனிஃபிட் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற பெஸ்ட் ஐடியாஸ், பெஸ்ட்டு சஜஷன்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல கிரெடிட் கிடைக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி அண்ட் வீல் பி கெட்டிங் அ குட் ரெப்புடேஷன்ஸ் ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம யாரும் சொல்லி தர மாட்டாங்க, நம்மளாக தான் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். கேம் போர்ட், ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சீரியல் போர்ட் மாதிரியே இருக்கும், 15 pins இருக்கும், ஆனால் அது வந்து கேம் போர்ட். ஸோ ஃப்ரண்ட் பேனல் ஹெடர்ஸ், இப்போது பேக் சைடில் பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் ஹெடர்ஸ் அப்படின்றோம். அது என்னென்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க்கு ஒரு எல்இடி, ரீசெட்டுக்கு ஒரு எல்இடி, அப்புறம் வந்து பவருக்கு ஒரு எல்இடி, அந்த மாதிரி ஸ்பீக்கர் உள்ளே வந்து சின்ன ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு பீப் சவுண்ட் வர மாதிரி, அந்த ஸ்பீக்கர் கனெக்ஷனு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு மதர் போர்டில் பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க. மேனுவலில் இருக்கும், இல்லைனா மதர் போர்ட்லேயே சின்னதாக இருக்கும், முடிஞ்சால் படிச்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த எல்இடி இண்டிகேட்டரை இந்த சின்ன சின்ன பின்ஸ் வந்து இதை கனெக்ட் பண்ணிடுவோம். ஹார்ட் டிஸ்க்கு தனியாக, ப்ராசஸர் தனியாக, ரீசெட். இப்போ ரீசெட் பட்டன் வந்து சிபியூ கேபின்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண ரீசெட் ஆகும்னா எப்படி ரீசெட் ஆகும், அந்த பட்டன் கூட இந்த ஒயர் கனெக்ட் பண்ணி இந்த பின்னில் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, பின் 5 and 7ல், இல்லைனா அது ரீசெட் ஆகாது. பவர் ஸ்விட்சும் அதே மாதிரி தான், சாஃப்ட் பவர் தானே நம்ம கொடுக்க போகிறோம், சாஃப்ட் பவர் ஆன் பவர் ஆஃப், ஹார்ட் பவர் கிடையாது. ஸோ அதுக்கான பவர் ஸ்விட்ச் இது. தென் நோ கனெக்ஷன்ஸ் டு த 9th pin, அது வேறு. பவர் எல்இடி, ஹார்ட் டிரைவ் எல்இடி அண்ட் ஆக்டிவிட்டி எல்இடி ரெண்டுமே இருக்குது. ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆச்சுனாலே ஒரு மாதிரி லைட்டு பிளிங்காக எரியும். ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹார்ட் டிஸ்க் வந்து ரீட் பண்ணுது, ரைட் பண்ணுது, அந்த மாதிரி. அது ஈஸி ஐடென்டிஃபிகேஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்டு. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்க்க வேண்டியது ட்ரபுள் ஷூட்டிங் தான். ஸோ ட்ரபுள் ஷூட்டிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் மதர் போர்ட்ஸ். ட்ரபுள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் மதர் போர்டில் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து எடுத்து இன்சர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் காம்பனன்ட்ஸு. ஸோ ஏதாவது செக் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம், டிஸ்அசம்பிள் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் காம்பனன்ட்ஸ். ஒரு சீரியல் போர்ட்டுக்கு ஒரு கார்டு, பேரலல் போர்ட்டுக்கு ஒரு கார்டு, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது ஐடி இன்டர்ஃபேஸ் கார்டு, அந்த மாதிரி நிறைய. ஸோ இப்போது சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டோம் காம்பனன்ட்ஸ் வைஸ்.
சிப்ஸ் நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி வந்தோடனே தான் எல்லாமே இன்டகிரேட் பண்ணி மதர் போர்ட்லேயே நம்ம இன்கார்பரேட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்டர்ஃபேஸ் கார்டு ஆட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் டெஸ்க்டாப் லேப்டாப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இன்செர்ட் பண்ண ஒரு மதர் போர்டு வாங்கினாலே போதும், அதில் எல்லாமே இருக்குது. முன்னாடிலாம் நெட்வொர்க் கார்டு தனியாக வாங்கணும், டிஸ்பிளே கார்டு தனியாக வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இருக்கிறத டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆச்சு, ஒன்று மதர் போர்டோட சைஸு ஓவரால் ரெடியூஸ் ஆச்சு, வெயிட் கம்மியாச்சு, மதர் போர்ட் சைஸ் ரெடியூஸ் ஆச்சு, அப்புறம் ஹீட் டிசிபேஷன் கண்ட்ரோல் ஆச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்சாக்ஷன் ஃபாஸ்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேட் பண்ணோன்னா அந்த சேனல் வழியாக போயிட்டு வந்துட்டு டைம் ரொம்ப எடுத்துக்கும். அப்படி இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மதர் போர்டுக்குள்ளேயே தான், தட் இஸ் வித்தின் த மதர் போர்ட் காம்பனண்ட்டுக்குள்ளேயே வந்து கம்யூனிகேட் பண்ண போகுது. அதனால ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன் இருக்குது. தென் மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மி. இப்போது ஸ்லாட் இருந்து வச்சுக்கோங்க, அந்த ஸ்லாட்டில் போய் டஸ்ட்லாம் உட்காந்துச்சுன்னா க்ளீன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வேக்கம் கிளீனர் வச்சு நீங்கள் சக் பண்ணிட்டாலே போதும், எல்லா டஸ்ட்டும் போயிடும், உங்களுக்கு சிஸ்டமும் க்ளீன் ஆகிடும். இல்லை ப்ளோயர் வச்சு ஜஸ்ட் ப்ளோ பண்ணாலும் டஸ்ட் எல்லாமே பறந்து போயிடும். பட் ப்ளோயர் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணணும், ஏன்னா எல்லாமே மைன்யூட் காம்பனண்ட்டு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா இருக்கிற காம்பனண்ட்டே பிச்சுட்டு வந்துடும். ஹீட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, வெறும் நார்மல் ஸ்லோவாக ப்ளோ பண்ணணும். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ப்ளோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதான் வந்துட்டு சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ ட்ரபிள் ஷூட்டிங்கில் என்ன பார்க்கணும்னா ஜென்ரல் ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் நம்ம ப்ளக் பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து எதனால் ப்ராப்ளம் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு காம்பனண்ட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு சிஸ்டம் பவர் ஆன் பண்ணி பார்ப்போம், பவர் ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பவர் ஆன் ஆகலை வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணிடுவோம். ஏன்னா எங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதா, இல்லை மதர் போர்டு வந்து பாடியில் எதாவது டச் பண்ணுதா. அவங்க டிசைன் பண்ணும்போதே வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கேற்ற ஸ்க்ரூஸு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ மதர் போர்டு எந்த காரணத்துக்கு கொண்டும் பாடியில் டச் ஆகாது. பட் ஸ்டில் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு இருக்கும், அதனால கூட ஆகலாம் சொல்லிட்டு we will unmount or disconnect all the devices. ஸோ எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆப்ஷனு. இல்லை அதர் காம்பனன்ட்ஸ் கனெக்டட் டு த மதர் போர்ட்ஸ் ப்ராசஸர் எல்லாமே பண்ணுறோம், அதையும் ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணி பார்த்துருவோம். ஆஃப்டர் கிளீனிங் த காம்பனன்ட்ஸ், ரிமூவிங் டஸ்ட் அண்ட் contaminates deposited on the gold contacts of add-on cards or memory. ஸோ இப்போது அந்த ஆட்-ஆன் கார்ட்ஸ் இருக்கு வச்சிங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ப்ளோயரில் பண்ணுவோம், அப்படியே டஸ்ட் ஓட்டிகிட்ருக்கோம். இந்த பென்சில் எரேசர் இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் கலரில் இருக்கும், அந்த எரேசர் எடுத்து அந்த கான்டாக்ட்ஸில் வந்து ரப் பண்ணுவோம். ஸோ சம்திங் லைக் எரேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கெலாம் வந்துடும். எரேஸ் பண்ணிட்டு திருப்பியும் அந்த ஆட்-ஆன் கார்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிடும். ஏன்னா அந்த கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கோல்டு கான்டாக்ட்ஸ்னு கோல்டு பிளேட்டட் அது. ஸோ கோல்டு கான்டாக்ட்ஸு, ஸோ அதில் ஏதாவது ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாலே வந்து கொஞ்சம் பாலிஷ்ட் ஆகிடும், கான்டாக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணியும் பார்க்கலாம். தென் ஆஃப்டர் ஃபிக்ஸிங் எக்ஸ்பென்ஷன் கார்ட்ஸ் அண்ட் மெமரி மாடல்ஸ் இந்த மதர் போர்ட், த கேபிள்ஸ் ஆர் கனெக்டட் டு த சிஸ்டம் அண்ட் ஸ்விட்ச்ட் ஆன் அகைன். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் வி கேன் செக் இட் அவுட். இப்போது ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ண சிபியூ ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிச்சிங்களா, அதுலேயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஓகே எல்லாமே வந்து ஒர்க் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. தென் சிஸ்டமில் அந்த சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சிங்கிள் பீப் வரும். அந்த பீப் வந்துச்சுனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் ஃபேன், அடுத்து வந்து சிங்கிள் பீப், போஸ்ட் செக் பண்ணிவிட்டு பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பீப் கொடுத்துரும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் சிஸ்டம் பவர்ஸ் ஆன் பீப்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ். ஸோ பவர் ஆன் ஆகுது, சிங்கிள் பீப் வருது, பட் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, சிபியூ ஃபேன் சுற்றுதான்னு பார்க்கணும், தென் பவர் சப்ளை வருதான்னு பார்க்கணும், மெயின் சப்ளை. அதெல்லாம் நம்ம இப்போ கூட பார்த்தோன்னா டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறோம் ஒன்று ஒன்றா. ஸோ அப்படியும் வரல, கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம், அப்படியும் வரலனா தென் பெட்டர் டு கோ ஃபார் செக்கிங் தி மதர் போர்ட். ஹார்ட்வேர் வெண்டார்ட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், மதர் போர்டு சிப் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து செக் பண்ணலாம். நம்ம வந்து பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பட் அதுக்கு மேலேயே நம்ம பண்ணோன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஐசிஸ் அந்த மாதிரிலாம். சால்ட்ரிங் பண்ணுறது, பெரிய இது வெல்டிங், ஐ மீன் சால்ட்ரிங் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், வெல்டிங் கிடையாது சால்ட்ரிங். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க.
நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்காது, டெக்னாலஜி நம்மளுக்கு கிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம வெண்டார்ட்ட கொடுத்து செக் பண்ணிடுவோம். பட் இனிஷியல் ட்ரபிள் ஷூட்டிங், ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாமே நம்ம பண்ணிடலாம். பவர் ஸ்விட்ச் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், பட் பவர் ஆன் ஆக மாட்டேங்குது. சிம்பிள், சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ண உடனே வந்து ப்ராசஸர் மேலே இருக்க ஃபேன் சுற்றுது, சுற்றலை. ஐ மீன் பவர் சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணி பார்க்குறீங்க, ஆன் ஆகலை அப்படின்னா பவர் சுவிட்ச் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். பவர் சுவிட்ச் வந்து அந்த உள்ள இருக்க ஸ்ப்ரிங்கு போயிருக்கும், இல்லை கான்டாக்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பவர் சப்ளை பவர் சுவிட்ச் மாற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். unable to use the USB port, enable the USB port in BIOS also problem. இது ஒரு ஆப்ஷன் தான். இப்போ வந்து USB கண்ட்ரோலர் எல்லாமே மதர் போர்டில் இன்டெகிரேட் ஆகிட்டு வருது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பை எனி சான்ஸ் ஏதாவது கமாண்ட் கொடுத்து நம்ம USB போர்ட்டை டிசேபிள் பண்ணிட்டோமான்னு தெரியாது. அதனால் பயாஸில் போய் நம்ம பார்க்குறோம். ஸோ USB எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம எனேபிள் கொடுத்து எனேபிள் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். USB டிவைசஸ் ஆர் நாட் டிடெக்டட். பயாஸில் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே டிடெக்ட் ஆகாது. அதனால் முதல்ல பயாஸில் எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணணும். சிஸ்டம் லாகின் பண்ணிவிட்டு ஒரு பயாஸ்க்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, F8, F2 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், F12 அந்த மாதிரி இருக்கும். அந்த கீஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பயாஸ் செட்டிங்ஸ் வரும். அந்த பயாஸ் செட்டிங்கில் யூஎஸ்பி ஆப்ஷனில் போயிட்டு எனேபிள் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணாமல் உங்களால் யூஎஸ்பி வந்து எனேபிள் பண்ண முடியாது. கிராஃபிக் கார்டு இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ கிராஃபிக் கண்ட்ரோலர் தனியாக இருக்கான்னு பார்க்கணும். தனியாக இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். இன்டகிரேட்டடாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், மதர் போர்டோட பயாஸ் செட்டிங்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அப்படியும் வரலன்னா அந்த வெண்டாட்டை தான் செக் பண்ணணும், ஹார்ட்வேர் வெண்டாட்டை செக் பண்ணணும். கூலிங் ஃபேன் இந்த சேஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இது மோஸ்ட்லி என்ன ஆகிடும், உங்களுக்கு ப்ராசஸர் வந்து இம்பேக்ட் இருக்கும். அதனால் முதல்ல வந்து கூலிங் ஃபேன் ஒர்க் ஆகுதுன்றதை கிளியராக பார்த்துக்கணும். பவர் கனெக்டர் சரியாக இருக்கா, இல்லை ஒயர்ஸ் கரெக்டாக இருக்கா. சம்டைம்ஸ் எலி வந்து என்ன பண்ணணும், ஒயரை கடிச்சிரும், இல்லை சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் வந்து கூட அதை கான்டாக்ட்ஸ் வந்து ஹைட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாட்டி அன்பிளக் பண்ணி ரீப்ளக் பண்ணி பார்த்துடலாம். motherboard is having only PS2 port and hence cannot plug a USB mouse. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கன்வெர்ட்டர் இருந்ததுன்னா போதும், USB to PS2 கன்வெர்ட்டர். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். மதர்போர்ட் இஸ் கெட்டிங் ஓவர் ஹீட்டட். ஸோ நான் சொன்னால ஃபஸ்ட்டு சொன்னேன், டஸ்ட் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணணும். ப்ளோ ஏரோ இல்லை ப்ளோயர் மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட் வச்சு ப்ளோ பண்ணிடலாம், இல்லைனா வேக்கம் கிளீன் வச்சு சக் பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். Much sound during the working of a computer. Sound due to the spinning of cooling fan can be eliminated by cleaning the dust. ஸோ கூலிங் ஃபேனில் டஸ்ட் நிறைய இருந்தாலும் ஃபேன் ஓடும்போது சத்தம் கேட்கும். அவ்வளோ ஆர்பிஎம் சுற்றும் போது கண்டிப்பாக நாய்ஸ் வரும். பட் அது இல்லாமல் ஹார்ட் டிஸ்க், சம்டைம்ஸ் ஹார்ட் டிஸ்க் சவுண்ட் வரும். அதையும் நம்ம செக்ரிகேட் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க் என்னன்னு சொல்லிட்டு. அது ரீட் அண்ட் ரைட் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அப்போ வந்து ஒரு மாதிரி க்ரிக் க்ரிக் அந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஓவராக வந்ததுன்னா தென் டெஃபினட்டாக நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும். மற்றபடி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இதிலும் பெருசாக வராது. நியூ டிவைஸ் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் இஸ் நாட் டிடெக்டட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ளக் அண்ட் ப்ளே தான், பட் ஸ்டில் டிடெக்ட் ஆகலைன்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி நம்ம எடுக்க முடியுதான்னு பார்க்கணும், ப்ளக் அண்ட் ப்ளே ஒர்க் ஆகலைன்னா. ஏன்னா அதுக்கான டிரைவர் மேபி நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் தான், சரிங்களா. ஸோ அட்வான்ஸ்டாக போனோன்னா தென் பை எக்ஸ்பீரியன்ஸ் வில் கெட் தி அட்வான்ஸ் நாலேஜ். பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம பண்ணுறது போது ஹார்ட்வேர் மதர் போர்டு சிப்செட் ட்ரபிள் ஷூட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்தா நான் சிப்செட்லாம் மாற்றணும். ஸோ இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். தென் அதர்வைஸ் இப்போ வந்து மதர் போர்ட் 5 years ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 5 yearsக்கு அப்புறமா வந்துட்டு இட் இஸ் பெட்டர் டு சேஞ்ச் த காம்பனன்ட்ஸ் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து இந்த காம்பனண்ட்டை மாற்றுறது பெஸ்ட்டு. வேஸ்ட்டுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிடலாம். கம்பெனியாக இருந்ததுதான். பர்சனல் வீட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது வி ஆர் ஸ்டில் கண்டினியூ 10 years ஆனாலும் அதே கம்ப்யூட்டர் கண்டினியூ பண்ணி தான் இருக்காங்க, அது எதுவும் பண்ண முடியாது. பட் கம்பெனி சஜஸ்ட் பண்ணுறேன் 5 yearsல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப்ரிவேஷன்ஸ், இந்த ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்லைடு வரும்போது நோட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, இல்லைனா வந்து இந்த ஸ்லைடில் இருந்து முக்கியமான அப்ரிவேஷன்ஸ், இந்த இன்டர்வியூக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிஎஸ்யூனா என்ன, ஹெச்பிஏனா என்ன, கியூபிஐனா என்ன, ஸோ ஜிஃப் ஜீரோ இன்சர்ஷன் ஃபோர்ஸு, அது எல்ஜிஏ, விஜிஏ, எல்இடி. ஸோ எல்இடி வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வரும்,
பட் இங்கே நம்ம எல்இடி யூஸ் பண்ணுறோம். எஸ்எம்டி, சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. முக்கியமாக RAID, இந்த எல்லாத்துலேயோட மெயின் வந்து SATA அண்ட் RAID, ஹார்ட் டிஸ்க்கு, யூஎஸ்பி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேர்ம்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் இன்டர்வியூ பர்பஸ். தென் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கில் எல்லாமே அது கவர் ஆகிருக்கு. நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாதான் அட்ரஸ் பஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுனால அது அட்ரஸ் பஸ்ஸு. சிஸ்டமோட டேட்டாலாம் ட்ராவல் பண்ணுச்சுன்னா அது டேட்டா பஸ்ஸு. கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ட்ராவல் பண்ணால் அது கண்ட்ரோல் பஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3rd பிட் லைன் இருக்குன்னா அது டிவைட் பண்ணிக்கும். தென் எஃப்எஸ்பி வழியாக போகும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3rd பிட் அண்ட் 64-bit ப்ராசஸர்? ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு டைமில் 3rd பிட் ப்ராசஸ் பண்ணோம், 64 பிட் இது ப்ராசஸ் பண்ணோம். ஸோ ஆப்ரேஷன் வைஸ் நம்மளுக்கு குட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ப்ராசஸர் ஃபேமிலி, இன்டலோட எல்லா ஃபேமிலியும் நீங்கள் சொல்லலாம். 286, 386, 486, Pentium அந்த மாதிரி டில் i7, i9 அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். வாட் இஸ் த்ரெட்டிங்? ஸோ ஒரு ப்ராசஸர் உள்ள அது வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸும் பண்ணும்போது அது த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி த்ரெட் ஆப்ரேஷன், ப்ராசஸர் எல்லாமே இப்போ மல்டி த்ரெட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறது தான் த்ரெட்டிங், மல்டி த்ரெட்டிங். வாட் இஸ் த கேஷ் மெமரி? ஸோ அடிஷ்னல் மெமரி விச் இஸ் அவைலபிள் இன்சைட் தி சிஸ்டம். லிமிட்டேஷன் இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுல, இதுவும் வாலடைல் தான். பட் நிறைய கெப்பாசிட்டி வச்சுக்க முடியாது, காஸ்ட்டும் அதிகம், அதனால் நிறைய கெப்பாசிட்டி வச்சுக்க முடியாது. ஆஸ் பர் த டிசைன் வி ஹவ் டு கோ ஃபார் இட். ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ராசஸர் மெயினாக வந்து இன்டெல், தென் ஏஎம்டி, நிறைய மேனுஃபேக்சர்ஸ். அதுக்கப்புறமா மெமரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கூட பண்ணுறாங்க, ஹுண்டாய் பண்ணுறாங்க, டிரான்சன் பண்ணுறாங்க, நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மெமரிலாம். ஒரு 2-3 பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாட் இஸ் அ விர்ச்சுவல் மெமரி? ஸோ நார்மல் ஃபிசிக்கல் மெமரி நம்ம பார்த்தோம், ரேம், ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டைனமிக் ரேம் சொன்னேன். ஸோ டைனமிக் ரேம்லாம் வந்துட்டு நார்மலாக சிஸ்டமில் இருக்க மெமரியை ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். விர்ச்சுவல் மெமரின்றது அந்த மெமரியும் பத்தலைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஒரு போர்ஷன் அதுக்காக அலோகேட் பண்ணி விர்ச்சுவல் மெமரின்னு வச்சுருக்கோம். ஸோ மெமரி ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டேட்டா வந்து விர்ச்சுவல் மெமரியில் போட்டுரும். ஸோ தட் மெமரி ஃப்ரீ ஆகிடும். ஸோ மெமரியில் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணலாம். ஸோ மெமரி ஃபுல்லாக அந்த டேட்டாவெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ மெமரி கிளியர் பண்ணும்போது திருப்பி விர்ச்சுவல் மெமரி டு நார்மல் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் டேட்டா. இல்லை ட்ரான்சாக்ஷன் அந்த கம்யூனிகேஷன் நடக்கும்போதே வந்து யூ கேன் ஆக்சஸ் த டேட்டா ஃப்ரம் விர்ச்சுவல் மெமரி ஆல்சோ. ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எது பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. பட் அது நம்ம லிமிட்டேஷன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்லிடுவோம் கான்ஃபிகர் பண்ணும்போது. ஸோ தட் எவ்வளோ தேவையோ அது ஸ்பேஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்லையும் எடுத்துக்கும். பட் ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் இல்லை வச்சுக்கோங்களேன், அப்போது சிஸ்டமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அதனால் விர்ச்சுவல் மெமரிக்குன்னு தனியாக ஸ்டோர் பண்ண முடியல, அதனால தான் ஸ்டோர் பண்ணுறது முடியாதனால ஸ்லோவாக இருக்கும். அது விர்ச்சுவல் மெமரி. எக்ஸ்பிளைன் போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது என்ன பண்ணுதுன்னா, சுவிட்ச் நீங்கள் சிஸ்டம் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எல்லா காம்பனண்ட்டையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஓகே நாட் ஓகேன்ற சிக்னல் கொடுத்துரும். நாட் ஓகேன்னா எந்த காம்பனண்ட்டு என்ன ஆச்சுன்றத இன்ஃபர்மேஷனும் கொடுத்துரும். கீபோர்ட் நாட் ஒர்க்கிங், மவுஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுதான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ மெமரி, ரேம் அந்த மாதிரி வரும்போது அது எல்லாமே ப்ரைமரி ஸ்டோரேஜ். ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, சிடி, டிவிடி, ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதெல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ். கம்ப்யூட்டர் மதர் போர்டுனா இப்போ தான் பார்த்தோம். எக்ஸ்பிளைன் மைக்ரோ ப்ராசஸர், சிபியூ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேம் அண்ட் ரோம், இதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். volatile, நான் volatile, காஸ்ட்லி, சீப்பர், கெப்பாசிட்டி வைஸ் லிமிட்டடு, நாட் லிமிட்டடு, ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டாக ரைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். எக்ஸ்பிளைன் ஹவு டு கிளியர் கம்ப்யூட்டர் மதர் போர்ட் CMOS பாஸ்வேர்ட். ஸோ மதர் போர்டில் முக்கியமான கொஸ்டின் இது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இன்டர்வியூவில் கேட்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் CMOS பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் CMOS பயாஸ்க்குன்னு செட் பண்ண பாஸ்வேர்ட் போயிடும். அது வந்து எல்லாருமே பண்ண முடியும். வேறஸ் மதர் போர்டில் 2 ஜம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜம்பர் போட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்கனாலே போதும், ஷார்ட் ஆகிடும். ஸோ அந்த மெமரியில் இருக்க டேட்டா ஃப்ளஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்காது. சரிங்களா? ஏன்னா CMOS நான் சொன்னேன் இல்லைங்களா, CMOS மெமரி வந்து இட்ஸ் அ volatile மெமரி. அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறது தான் CMOS பேட்ரி. ஓகே, ஸோ
What are all the major components of the motherboard? So processor, your VGA, IDE, நிறைய components இருக்குல்ல, அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். What are the steps involved for the removal of motherboard from the computer? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இன்டர்வியூவில் கேட்பாங்க. அசம்பிளிங் டிஸ்அசம்பிளிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணணும்னா, அசம்பிளிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம உடம்புல வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்போவுமே இருக்கும். நம்ம சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, நம்ம பாடியில் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நம்ம போயிட்டு காம்பனண்ட்லாம் டச் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸ் எல்லாம். ஸோ என்ன ஆகிடும், பீயிங் அவர் பாடி ஆஸ் அ மீடியம், நம்ம வந்து இந்த வோல்டேஜ் வந்து ட்ராவல் பண்ண விட்டுரும், பூமிக்கு வந்து கிரவுண்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால என்ன பண்ணணும்னா, கையில் ஒரு ஸ்ட்ராப் போட்டுட்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரேப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராப்பை அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஏதாவது டச் பண்ணும்போது அதில் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி வந்தாலும் அந்த ஸ்ட்ராப் வழியாக அது கிரவுண்ட் ஆகிடும். ஸோ அது நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிகாஷனரி ஸ்டெப். அதுக்கப்புறமா வந்துட்டு தென் டிஸ்கனெக்டிங் தி ஆட்-ஆன் கார்ட்ஸ், பவர் சப்ளை ஒன் பை ஒன் ஸ்லோலி. அப்புறமா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுற போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் removal of motherboard. What are the difference between desktop motherboard and server motherboard? Size, form factor 80, 80x சொல்லிட்டு நம்ம சின்னதாகிட்டே போகிறோம். பட் சர்வர் மதர்போர்ட் சின்னதாக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, அஷூரன்ஸ் அந்த மாதிரி நிறைய தேவைப்படும் சர்வரில். அதனால் ஃபார்ம் ஃபேக்டரை பற்றி சர்வரில் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அதில் மல்டிபிள் ப்ராசஸர் வந்து ஃபெசிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ரேம் கெப்பாசிட்டி இங்கே இருக்கிறத விட அவங்க நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. Then how is cooling done in the motherboard? ஸோ ஒன்று, ப்ராசஸர் மேலே ஒரு ஃபேன் இருக்குது, அது வந்து ப்ராசஸர்லேருந்து வர ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதை வெளியே எக்ஸிட் பண்ணிவிடும். ரெண்டாவது, சேசிஸில் ஒரு ஃபேன் இருக்குது, அதுவும் காம்பனண்ட்லேருந்து சூடாகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனுப்பி விட்டுரும், சேசிஸ் ஃபேன். அப்புறம் வந்து எஸ்எம்பிஎஸில் ஒரு ஃபேன் இருக்குது, எஸ்எம்பிஎஸ் ஏதாவது சூடாகிடுச்சுன்னா அதில் இருக்க இது வந்து அது வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டாபிக். ஸோ இதோட மதர் போர்டு டெக்னாலஜிஸ் டாபிக் முடியுது. அடுத்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.